விசுவாசித்தான், அவர் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அவன் சொல்றார். யார் அவன்? ஆபிரகாம். அல்லேலூயா. மறுபடியும் படிங்கம்மா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் கற்பக்கனி இல்லாம ஆண்டவர் ஒரு முறை அவனை சந்தித்த பொழுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே எல்லாம் கரெக்ட், என்னை ஆசீர்வதிச்சீங்க, சம்பத்தை பெருக பண்ணுனீங்க, ஆனா நான் ஒரு கற்பக்கனி இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபமான ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை ஆபிரகாம் தெரிவிக்கிறார் ஆண்டவரிடத்துல. ஆமென். ஆனா அதன் பிற்பாடு ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம்னா, திருப்பி சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, உற்பவ திட்ட காலத்தில் உன் மனைவி என்ன செய்வார்? ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு வருவார். மறுபடியும் வார்த்தை வருகிறது. பாருங்க, இதெல்லாம் உறுதியான விசுவாசத்தின் காத்திருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய உறுதியான ஒரு விசுவாசத்தின் வெற்றி இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு காத்திருந்தாரா? 100 வருஷம் காத்திருந்தாரா? காத்திருந்தார். வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை 15வது வசனத்தை வாசிங்க. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. எப்படிங்க? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தை எது கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறது தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய கனி இதுல வருது பாருங்க. நீடிய பொறுமை வருதா? 100 வருஷம் காத்திருந்து நீடிய பொறுமையாய் காத்திருந்து இந்த ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு கற்பக்கனியை பெற்றுக் கொண்டது உண்மையானால், அவன் உறுதியான ஒரு விசுவாசம் நீடிய பொறுமையின் மூலமாக